ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பட்டதாட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள்ல பண்ணலாம். நான் பேசுகிற வேட இருக்காது பேன் தர மாதிரி தெரிஞ்சாலும் ரிலீஸ் சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, பாட்கள்ல பண்ணலாம். ஜிமினோட ஹேண்ட்ஸே கரெக்டாக டொமாக்ஸில் வச்சுட்டு நீ ஏன் ஜானா கிட்ட ஏதாவது பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜோனான்னு நீ டிசைடே பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டா, அதான் உன் ஹயங் ஜோனான் இருக்காரு, நீ ஜோனானே பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜோனா பேபி யார் தெரியுதா, உன்னோட அங்கிள் தான். அங்கிள் யாருன்னு தெரியுமில்ல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற பாடி கார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு மேட்டையோட டொமக்ஸில் அப்படி கொஞ்சம் ரியாக்ஷன் தெரியுது. அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் தெரியுது. இப்படி பேபியோட ஃபீட்லாம் நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸுக்கு டச் ஆகிற ஃபீலுக்கு, ஐயோ ஜோனாவுக்கு என்னையும் பிடிச்சிருக்கு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆக மொத்தத்தில் அங்கிளையும் டேடையும் பிடிச்சிருக்கு, இந்த மாமா மட்டும் பேபிக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற நம்மகிட்ட பேசி புலம்புனா, நீ ஓவர ஜெலஸ் ஆகாதட்டே, ஓவர ஜெலஸ் ஆகுத. மாமா விட அங்கிள் மேலே நிறைய பாசம் வச்சிருக்கு உன்னோட பேபிங்கிறதுனால ஜெலஸ் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சோஃபாவுக்கு பின்னாடி வச்சுருப்பாங்கள்ல பில்லோ, அதை தூக்கி ஜிமினா பட்டு எறிகிறாரு. ஆமாண்டா ஜெலஸ் தாண்டா, பொசசி தாண்டா, அது என்னடா டேடுக்கும் அங்களுக்கு மட்டும் லவ்வாக கொடுக்குறா, நான் அவனோட மாம்டா, எனக்கு லவ் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வேற பொசசிவ்லையும் ஜெலஸ்லையும் எழுந்து நின்று கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா பொசசிவ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கும் நம்ம ஜிமினாவுக்கும் ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடி நம்மகிட்ட இன்னும் டீஸ் வேற பண்ணி ப்ளே பண்ணி விளாடுறாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டா டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகும். 7 மந்த் பேபி இப்போ 9 மந்த் பேபி ஆகும். இன்னும் 2 டேஸில் நம்ம டேக்கி டெலிவரி ஆகும். இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போன மூமெண்ட்டை கேட்டுட்டு பெட்டில் உட்காந்துருந்த பெட்டை சுற்றி தான் 4 பேருமே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், ஜங்குக், ஜிமினா எல்லாருமே இப்படி டேயை சுற்றி உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை பேபி 2 டேஸில் போத் ஆகுனாங்களே, மாம் தான் சொன்னாங்க பேபி நினச்ச நேரத்துக்கு போத் ஆகுமா, அதான் நீ பெயினில் வேற துடிப்ப, பக்கத்தில் ஆள் இல்லாமல் போயிட்டா கஷ்டம்ல, அதான் நாங்கள் எல்லோரும் பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், சரி ஜங்குக் நீங்கள் ஏன் இருக்கிறீங்க, அவன் எப்போதும் என்கிட்ட இருந்து என்ன ப்ராப்ளம் பண்ணுவான், நீங்கள் ஒர்க்குக்கெலாம் போகலையா, பேபி போத் ஆக போதில்ல, அதனால் கம்பெனி ஒர்க் எல்லாத்தையும் சுகாக்கிட்ட கொடுத்துட்டேன், பேபி போத் ஆகிற வரைக்கும் உன் கூடயே தான் இருப்பேன். அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேரண்ட்ஸும் நோட் பண்ணாங்க. பாருட்டே ஜிமினாவும் ஜங்குக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் நாங்களும் சொல்லுவோம், உனக்கு பேபி போத் ஆகிற வரைக்கும் பக்கத்துலேயே தான் இருப்போம், அப்போ எனக்கு ரெஸ்ட்டுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரெஸ்ட்டு எடு நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்படி என்னை சுற்றி உட்காந்துருந்தா நான் எப்படி ஸ்லீப் பண்ணேன், எப்படி ரெஸ்ட் எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா, சரி நாங்கள்லாம் ரூமுக்கு வெளியே நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு வெளியே போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்றுட்டு அவ்வளோ பேர் ரூமுக்குள்ளே எட்டி வேற பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தா இதை நோட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரே சிரிப்பாகவே இருக்குது. என்னடா பண்ணுறீங்க அவ்வளோ பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு, ஜிமின் சொல்கிறா மச்சான், நான் மட்டும் பக்கத்தில் வந்து உட்காரட்டுமா, அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டே அமைதியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே போய் ஒர்க் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு பில்லு ஒட்டிக்கு ஜிமினா பற்றி எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சா கோவமாட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கீழே வந்து அவங்கவுங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இவங்க எல்லாருமே கீழே போன அடுத்த செகண்டே டேக்கு டொமக்ஸ் பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்படி ஸ்லீப் பண்ண பெட்டில் படுத்த டேக்கு டொமக்ஸ் பெயின் ஸ்டார்ட் ஆகி டொமக்ஸில் ஆன்சர் வச்சுட்டு ஜங்குக் ஜிமின்ங்கிற மாரி கத்த கூட இப்போ நம்மகிட்ட எழ முடியல. பெயினில் அவரோட டொமக்ஸை ஹேண்ட்ஸால் பிடிச்சபடி டொமக்ஸ் பெயினை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல், நேமை கூட கட்ட முடியாமல் க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதுட்டு சரி பெட்டை விட்டு எழுந்து போய் ரூம் டோரையாவது ஓப்பன் பண்ணுவோம், எல்லோரும் ரூமுக்கு வெளியே தானே இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டை விட்டு இறங்க ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம், பெட்டை விட்டு இறங்கி நடக்கலாங்கிற மாதிரி நடந்தால் டொமக்ஸ் பெயின்லேயும் அவருக்கு பிளட் லாஸ் ஆகவும் ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு ரொம்ப பெயின் ஆகி பக்கத்தில் இருக்க திங்ஸை தட்டி விட்ருவார். இந்த மாதிரி திங்ஸு கீழே விழுந்து உடையிற சவுண்டை கேட்டு ஹாலில் இருக்க நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு வந்தோம். நம்ம ஜிமினாக்கிட்ட வந்து நம்ம ஜொங்கு காலேஜ் நீ நிறைய ஸ்கிப் பண்ணிட்டடா, ஒழுங்காக காலேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி ஜிமினாவை காலேஜுக்கு அனுப்பியிருப்பார். அதேமாதிரி ஜொங்குக்கோட பேரண்ட்ஸுக்குமே ஹவுஸ் ஒர்க் இருக்கும்ல, ஹவுஸில் வாங்க வேண்டிய திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கிறதுக்காக ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் அந்த பிளேஸ்லேருந்து போயிருப்பாங்க. ஜங்குக்கு மட்டும் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் சீக்கிரம் திங்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹவுஸ்க்கு வாங்கங்கிற மாதிரி சொல்லி
பேரண்ட்ஸே அனுப்பியிருப்பாரு. இந்த மாதிரி அனுப்புனா இந்த மாதிரி சவுண்டு கேட்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு நேராக ரன் பண்ணபடி கரெக்டாக ரூம்குள்ளே என்றானம். இந்த மாதிரி ஃப்ளோரில் பிளட் வெளுத்துல பெயினில் துடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்போவே ஜிமினா சொன்னாம்லாடா எல்லோரும் ரூம்குள்ளே இருக்கோன்னு நீ தாண்டா கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம எப்படி தூக்குறாரு இந்த மாதிரி தூக்கணும். ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ஜங்குக் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதம். சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லை என்னால் முடியாது, எனக்கு ரொம்ப ஹெவியாக பிளட் லாஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி நீ பயப்படாது ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம ஜங்குக் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம டேக்கு அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கோம். நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு, ஜிமினாவுக்கு, அப்புறம் டேயோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டேக்கு வந்து இப்படி பெயின் ஆயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லிடுவார். சரிடா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஜிமினாவுக்குமே ரொம்ப ஹாப்பி. இப்படி ஹாப்பி இல்லையே டேக்கு பேபி பர்த் ஆக போகுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு காலேஜ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலாங்கிற மாதிரி கிளம்புவார். இந்த மாதிரி எல்லாருமே கிளம்புனோம். கரெக்டாக அந்த பிளேஸுக்கு நம்ம தியா என்ட்ராகி ஜங்குக்கு இந்த மாதிரி அந்த ரூமுக்கு வெளியே நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தேன். பேபி போத் ஆகிற அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம் கிட்ட போய் நின்னோம். ஒரு கேர்ள் பேபி கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அந்த பேபி அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு ஜோனா நான் சொன்ன மாதிரி என்னோடய க்யூட் கேர்ள் பேபி என்னோடய ஹேண்ட்ஸ்க்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜானாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள் பேபி கிட்டே பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிட்டு அந்த பேபியை வந்து நாங்கள் மாம்கிட்டே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட காட்டிட்டு திரும்பவும் உள்ள ரூம்குள்ளே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி கொண்டு போனால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி டேக் ஏதாவது ஸ்வீட்டு, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வராங்களா அவங்களுக்குலாம் ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வரலாங்கிற மாதிரி கீழே இறங்கி போகிறாரு. இந்த மாதிரி இறங்கி போனால் ஜங்குக்கு போகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி இருந்தால் தானடா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஃபுல்லாக மயங்கியிருக்கட்டே பக்கத்தில் இருக்க பேபியை அப்படியே தூக்கிட்டு அந்த பிளேஸ்லேருந்து இந்த பேபியை இன்னொரு பர்சனோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறான். இந்த பேபி எங்கேயாவது கொண்டு இன்னொரு ஹோமில் எதுலையாவது ஒரு ஹோமில் கொண்டு போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபியை இன்னொரு பர்சனோட ஹேண்ட்ஸில் கொடுக்குற இந்த மூமெண்ட்டை பேக்ஸ்லேருந்து ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு தியா அங்கே என்ன பண்ணுற, அது யாரோட பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் தியா ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் கொடுக்க போன ஜங்குக்கோட பேபியை டக்குன்னு அவளோட ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீரியஸ்லேயே திரும்புகிறா. இந்த மாதிரி திரும்பினா யாரோட பேபி, இது என்னோட ஜோனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த பேபியை நம்ம ஜங்குக்கு வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கினா ஜங்குக் எதுக்காக ஏன் பேபியை டேட்டருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு ஸ்லாப் பண்ண போனோம். எங்கள் பாரு ஜங்குக்கு நான் எதுவுமே பண்ணதெல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜங்குக் ஷாக் ஆகி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டேக்கு பேபி மேலே இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேபி போத் ஆகிறது திங்கிங்கே அவனுக்கு. ஆனால் பேபி போத் ஆக போகுது டொமேக்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியாமல் பேபியை போத் பண்ணிக்கிட்டான். பேபியே வேண்டான்னு அபார்ட் பண்ணுற மாதிரிண்டா இந்த பேப்பரில் சைன்லாம் பண்ணியிருக்கான். இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் பேபி அபார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மண்டே வந்திருக்கானுங்கிற மாதிரி ஒரு பேப்பர் நம்மகிட்டே சைன் பண்ணி கொடுத்துருப்பார்ல, அதை கூட ட்ரஷ் பெனில் கசைப்பட்டிருந்துருப்பார்ல, அவள் கூட அதை எடுத்து வச்சுருந்துருப்பார்ல, அந்த பேப்பரை இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட காட்டுறான். நீ இந்த பேப்பர் இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு? நான் சொல்கிறது டவுட்டாக இருந்தால் டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர்கிட்ட போய் நீ கேளு, டாக்டர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த பேபி உன் கூட இருந்துச்சுன்னா நீ பேபி மேலே தான் லவ்வாக காட்டுவ, டேக் அந்த லவ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் இதை ஒரு ஹோமில் கொண்டு விட சொல்லி இந்த பர்சன்ட்டுக்கு மணி கொடுத்தான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு அவன்கிட்ட ஃபைட் பண்ணி பேபியை நான் வாங்கினேன், அந்த பிளேஸ்க்கு நீ கரெக்டாக வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணது தான். டேக்கு பேபி மேலே லவ்வே கிடையாது, டேக்கு நீ மட்டும்தான் வேணுமா, பேபிலாம் வேண்டாமா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லா பழகியும் தூக்கி மேலே போடுறா. இந்த மாதிரி பட்டான். இதை கேட்டு ஜங்குக்கால நம்பவே முடியல. எல்லார் மேலேயும் லவ் காட்டுவான், அவன் பொய் சொல்லுவான், நிறைய நாட்டித்தனமாக ப்ளே பண்ணுவான், அது எனக்கு தெரியும். ஆனால் லவ் காட்டுற விஷயத்தில் எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி தான் லவ் காட்டுவான். நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு தெரியும்டா நீ இப்படி தான் சொல்வேன்ட்டு, ஆனால் தான் வசமாக என் ஹேண்ட்ஸில் சிக்கியிருக்காம்ல, வா உன்னை அந்த டாக்டர்கிட்டே கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கு அபார்ட் பண்ணதுக்கு ஒரு டாக்டர் வந்துருப்பாங்களா, அந்த டாக்டர்கிட்ட கரெக்டாக கொண்டு வந்துட்டு டேயோட பிக்கை காட்டி இந்த மாதிரி ஒரு பர்சன் 9 மந்த்துக்கு முன்னாக்குட்டி வந்து பேபி அபார்ட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட சைன் கேட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி சைன் வாங்கினான். சைன்
கொடுத்தாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை கேட்கவும் டேயோட பிக்கை நோட் பண்ணிவிட்டு அம்மா இந்த பையன் என்கிட்ட வந்து பேபி முதல்ல அபார்ட் பண்ணணுங்கிற மாதிரி சைன்லாம் பண்ணி அபார்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில, எனக்கு பேபி தான் ரொம்ப முக்கியம் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ திங்க் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பர்சன் சொல்கிறத கேட்டுட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி போய் சொல்லாதீங்க டே அப்படிலாம் பண்ண மாட்டான், டேக்கு பேபின்னா அவ்வளோ பிடிக்கும், டே பேபியை லவ் பண்ணுறான். எங்கே பாருங்கள் ஜங்குக் ஜங்குக் தானே, ஜங்குக் இங்கே பாருங்கள், உங்களோட ஒய்ஃபுங்கிறது எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டில் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஃப்ரீயான மூமெண்ட் வேணும். 2 பேருமே தனியாக தங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு பேபி ப்ராப்ளம் ஆக்கக்கூடாதுன்ட்டு தான் அந்த பேபி அபார்ட் பண்ணட்டே இந்த பிளேஸ்க்கு வந்தார். அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, பேபி எனக்கு வேணும் நான் பார்த்துக்கிறேன், பேபியெல்லாம் அபார்ட் பண்ணாண்டான்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்லேருந்து எழுந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போனான். இதை கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டே இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணான். இந்த குழப்பந்தாண்டா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் டேக்கிட்ட, இந்த மாதிரி பண்ணாத, ஒய்ஃபு ஹஸ்பண்டு பேபிங்கிற மாதிரி இருந்தால் தான் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவனுக்கு நீ மட்டும்தான் முக்கியம், உன்னோட லவ் மட்டும்தான் முக்கியம். ஜங்குக்கு சேஃபாக கேராக லவ் கொடுத்து ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கணுன்னு தான் அவனுக்கு திங்கிங். பேபி வந்துருச்சுன்னா பேபியை தானே பார்த்துக்க முடியும், உன்னை கவனிச்சிக்க முடியாது, உனக்கு லவ் கொடுக்க முடியாது, கேர் கட்ட முடியாதுன்னு தான் பேபி அபார்ட் பண்ணால் அன்னைக்கு இந்த பிளேஸ்க்கு வந்தான். எப்போவுமே பேபி பாட் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு ஹோமில் கொண்டு விட்டுட்டு பேபி டெத் ஆகிடுச்சின்னு உங்ககிட்ட சொல்லணுங்கிற மாதிரி தான் அந்த பர்சன்ட்ட பேசிகிட்டு இருந்தான். அதை பிரேக் பண்ணி பேபியை சேவ் பண்ண இடத்துக்கு நீ வந்துட்ட. நான் சொல்கிறது நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம். உனக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா டே போய் நீ இப்படிலாம் சைன் பண்ணியா அப்படிங்கிறத கேளு, அவன் ஆமான்னு தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பெரிய ஒரு வேலையை பண்ணிவிட்டு தீயா நக்கலாக சிரிச்சபடி ஜங்குக்கு நோட் பண்ணான். நம்ம டேயோட ரூமுக்கு நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் வராரு. பேபியே தியாவோட ஆன்சரை கொடுத்துருக்காரு. பேபி நீயே சேஃபாக பார்த்துக்கோ, நான் டேட்ட கேட்டுட்டு வரேனுங்கிற மாதிரி நேராக டேயோட ரூமுக்குள்ள என்றானா டே அப்படியே ஐசர் அப்பனப்படி எழுந்து உட்காந்துட்டு பேபி எங்கே, என்னோடய பேபி எங்கே போச்சு என்னோடய பேபி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணான். நம்ம ஜங்குக் கரெக்டாக கிட்ட வந்துட்டு டேயாங் ஜங்குக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, உங்களோட ஹேண்ட்ஸில் பேபி இல்லையே, பேபி எங்கே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் பேபி பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நான் மட்டும் ஒன்று கேட்குறேன், நீ இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேபி அபார்ட் பண்ணதுக்கு சைன் பண்ணியா, ட்ரீட்மெண்ட் பற்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம அதை ஃபஸ்ட்டில் சொல்ல மாட்டாங்கிறாரு. ஓன்ட்ட தான் கேட்குறேன், நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்தி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். ஆமாம் ஜங்குக், எனக்கு 2 டேஸ்க்கு முன்னக்கூட்டியே நான் ப்ரெக்னெண்ட்டுங்கிறது தெரியும். காலேஜில் இருக்கிற மெடிக்கல் ரூம்லேயே டாக்டர் செக் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாரு. பேபி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம லைஃப்பில் நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு அப்புறம் பேபி போர்ட் பண்ணிக்கலாம் நான் திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேபி மேலே வச்சுருக்க லவ்வை ஃபீல் பண்ணிவிட்டு பேபியும் நமக்கு ஒரு வேல்டு தான், பேபி இல்லாமல் நம்ம இருக்க முடியாதுங்கிறத ஃபீல் பண்ணி நான் உங்ககிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை தான் பேசுகிறாரு. நடந்த மூமெண்ட்டாக அப்படியே பேசுகிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கிட்ட ஜிமினாவை பிரித்து வச்சதுக்கப்புறம் நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பார்ல, அதனால அப்போதுலேருந்து நம்ம ஜங்குக்கிட்ட மட்டும் பொய் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி ஜங்குக் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே அப்படியே சொல்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு அந்த பேப்பர் அப்படியே கிழிச்சிட்டேயோட ஃபேஸ்லேயே விட்டெறிகிறாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை நான் பார்த்தது இல்லட்டே, எப்படி நீ இந்த மாதிரிலாம் அவனுக்கு திங்க் பண்ண தோணுச்சு, பேபி அபார்ட் பண்ணுற அளவுக்கு எப்படிடா அவனுக்கு திங்கிங் வந்துச்சு. ஆனால் ஜங்குக்கு நான் எதுவுமே பண்ணலையே, பேபி ஏன் டமாக்ஸில் தானே இருந்துச்சு, என்னோடய பேபி எங்கே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ பண்ண ஒர்க்கால் தான் பேபி டெத் ஆயிடுச்சு, பேபி நார்மலாக போத் ஆகலை, பேபி டெத் ஆகிடுச்சு, உன்னால தான் என் பேபி என்னை விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி கிட்ட பேபி டெத் ஆகிருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பெட்லேருந்து நம்ம டேயால் எழுந்துக்க முடியாட்டாலும் எழுந்து ஜங்கு கூட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு பொய் சொல்லாதீங்க ஜங்குக், பொய் சொல்லாதீங்க, எனக்கு நல்லாவே ஃபீல் இருந்துச்சு, பேபிக்கு எதுவுமே ஆயிருக்காது, நீ தாண்டா பொய் சொல்கிற, பொய்க்கு மேலே பொய், நீ திருந்திடுவ சேஞ்ச் ஆயிடுவேன் நான் எவ்வளவோ திங்க் பண்ணேன். ஆனால் உன்னோட மவுத்தில் உண்மைங்கிறது எப்போதுமே வர மாட்டேங்கு, பொய் மட்டும்தாண்டா பேசுகிறேங்கிற மாதிரி அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி தள்ளிட்டு இதுக்கு மேலே நீ என் லைஃப்பில் என்ட்ரு ஆக்கக்கூடாது என்கிட்டேருந்து என் பேபியை மொத்தமாக எடுத்துக்கிட்ட, பேபியே எடுத்துக்கிட்ட,
உன்னை என்னோடய லைஃப் பார்ட்னராக என்னால் சூஸ் பண்ணி வைக்க முடியாது. உண்மையிலே இந்த ஜங்குக் மேலே உனக்கு லவ் இருக்குது, ஃபீல் இருக்குது, என்னை நீ ரொம்பவே லவ் பண்ணுறன்னா இதோட இந்த ஜங்குக்கை மறந்துரு. பேபி என்கிட்டேருந்து பிரித்த ஒரு பர்சன்ட்டை என் கூட லைஃப் லாங் வச்சுக்க முடியாது. நான் சொல்கிறதுலாம் உனக்கு ரொம்ப நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஹஸ்பண்டு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு ஏன் ஹவுஸ்க்குள்ளே நீ வரக்கூடாது. உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் என்னையோட பிரேக் ஆகுது. என் பேபி என்கிட்டேருந்து பிரித்ததுக்காக ஒன்று நான் இந்த பிளேஸில் மூவ் ஆன் பண்ணுறேன்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, உனக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, என்னை தேடி என் பிளேஸ்க்கு நீ வரையும் கூடாதுங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் இதை கேட்டு ஜங்குக் திட்டிட்டு போனது கூட பெருசாக தெரியல. 9 மந்த் அவரோட டொமாக்ஸ்லேயே வச்சுருந்த அந்த பேபி டெத் ஆயிடுச்சுங்கிற அந்த பெயின்லேயே பயங்கரமாக கதறி கதறி அழுது அவருமே அவரோட பெயினை தாங்கிக்க முடியாமல் உடஞ்சி போய் அழுற அந்த பிளேஸுக்கு கரெக்டாக நம்ம ஜேகப் என்ட்ராகிறாரு. என்ட்ராகி டேயை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜேகப்கிட்ட நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லவும், சரி நீ வா, கொஞ்சம் டேஸ் நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிரு, இந்த மூமெண்ட்டே நினச்சிட்ருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை அவரோட கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. யாருக்குமே தெரியாது டே இந்த பிளேஸ்லேருந்து ஜேகப்போட ப்ராடக்டில் அவரோட கண்ட்ரிக்கு போனது. இந்த மாதிரி எல்லாருமே பேபி போத்தான ஹாப்பி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஆல்ரெடி ஜங்குக்கிட்டே 2 பேருமே ஹாஸ்பிட்டல் இல்லை. இதை அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட்டை நம்ம பேசிகிட்டு இருப்பாள். அதே பர்சன்ட் அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஜிமினா பார்த்து ஓடுறான். அந்த மாதிரி ஓடுனா ஆல்ரெடி நம்ம டயர் 2-3 டைம் அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அட்டாக் பண்ண பர்சன் தான் அந்த மாலில் கூட இடித்து தள்ளுவாம்ல, அப்போ கூட நம்ம ஜிமினா அடிச்சிருப்பார்ல, அந்த பர்சன் தான். ஜிமினா பார்த்து ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி இவன் எதுக்கு நம்மளை பார்த்து ஓடுறான், இவன் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை ஜிமினா துரத்தி பிடிச்சி அவனை பயங்கரமாக அடி நடிச்சு தியா பண்ண ஹோல் பிளானையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி ஜிமினா கிட்ட சொன்னதை கேட்டு ஜிமினா ஷாக் ஆகி இப்போ எங்கே என்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், கண்டிப்பாக ஹயாங் ஹவுஸுக்கு தான் போயிருப்பான், டே எங்கே போனான்னு தெரியலங்கிற மாதிரி டேயோட மொபைலுக்கு கால் பண்ணால் டேயோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னே வரும். இந்த மாதிரி வந்தால் டேயோட பேரண்ட்ஸ்க்குமே இங்கே வந்துட்டே இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவங்க ஹவுஸ்க்கு போனால் ஜங்குக்குமே அவங்களோட ஹவுஸ்க்கு வந்துடுவாங்க. ஜிமினாமே ஹவுஸ்க்கு வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட ஹயாங்க பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்டேன். ஜங்குக் ரூமில் தாண்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நேராக ஜங்குக்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணது தியா தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, டே எங்கே நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்கறதுக்காக நேராக ரூம்குள்ளே என்றானா ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தான் ஒரு பேபி இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி, ஹயாங் பேபி ஓ ஹேண்ட்ஸில் இருக்குதா, யாரோட பேபிடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பைத்தியமா ஜிமின், உனக்கு இது என்னோட பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உன்னோட பேபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி, டே எங்க டே ரூம்குள்ளே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேலாம் அங்கே ஒன்றும் இல்லை, ஹயாங் என்னடா பேசிகிட்டு இருக்க, பேபி ஓ ஹேண்ட்ஸில் இருக்குடா, டே எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டே தான் இல்லைன்னுக்கிறோம்ல, ஹயாங் ஏன்டா இப்படி பேசுகிற, எதுக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற, இங்கே பாருடா தியா இந்த மாதிரிலாம் பண்ணானுங்கிற மாதிரியும் தியா பண்ண மூமெண்ட்டை அப்படியே சொல்கிறாரு நம்ம ஜிமினா. இந்த மாதிரி தியா தான் பேபி இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணலாம், டேயோட பேபியை அபார்ட் பண்ணதுக்கு தான் நிறைய ஒர்க் பண்ணலாம்ங்கிற மாதிரி தியா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலோ அது அவ்வளோத்தையுமே நம்ம ஜிமினா க்ரை பண்ணபடி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு, டே எங்கே ஹயாங், டே எங்கே என்னோடய ஃப்ரெண்டு எங்கே ஹயாங், என்ன ஹயாங் இங்கே நடந்துகிட்ருக்குன்னு என் டே எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணேன். அது எனக்கு தெரியாது, நான் போக சொல்ல பேபி மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜிமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி நேராக டேயோட ஹவுஸ்க்கு தான் கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போய் நம்ம டேயை தேடலாம் செய்கிறாரு. இப்படி தேடுனா டே ஹவுஸ்லேயும் இல்லை அப்படிங்கிறத டேயோட பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு டே மிஸ் ஆகிட்டான். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, தியா பண்ண எல்லா ஒர்க்குமே இப்போ டே தான் பண்ணானுங்கிற மாதிரி ஃபுல்லாக ஹயாங் நம்புகிறாரு. என்ன நடந்திருக்கும், பேபி ஹயாங்கோட ஹேண்ட்ஸில் இருக்குது, என் டே எங்கே மாற போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினா அந்த டேயோட ஹவுஸ்க்கு வெளியே ஸ்ட்ரீட் இருக்குன்னா ரோடு, அந்த ரோட்டில் கார் பக்கத்தில் நீல்டன் போட்டு பயங்கரமாக கதறி அழுறாரு. டே மச்சான் நீ எங்கடா போன, எங்கடா போயிட்டு தொலைஞ்ச, டேயாங் நீ எங்கே போன, நீ எங்கே இருக்கிற, அட்லீஸ்ட் கால் பண்ண பிக்அவுட் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி
ஏங்கி ஏங்கி வேற அழுவார். இந்த மாதிரி அழுதான் ஜிமினா பக்கத்தில் அப்படியே நம்ம சுகா வந்துட்டு இப்படி க்ரை பண்ணி ரோட்டில் நில்றன்னு போட்டு கதறி கதறி அழுற ஜிமினாவை நம்ம சுகா டைட்டாக ஹக் பண்ணா. சுகா நீயாவது என்கிட்ட எப்படியாவது பேசி டே எங்கே இருக்கானுங்கிறத கேளு ப்ளீஸ், எனக்கு டே இப்போவே பார்க்கணும். இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, பேபி இங்கே இருக்கு, என் டே எங்கே போனா, என் டே எங்கே போனான். ஹயாங் நான் சொல்கிறது எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். நீயாவது சொல்லு, நீ சொன்னால் கண்டிப்பாக என் ஹயாங் நம்புவான். ப்ளீஸ் சுகா ப்ளீஸ், அட்லீஸ்ட் டே எங்கே இருக்கானாவது என்கிட்ட கேட்டு சொல்லி என் டேயை பார்த்தா மட்டும் எனக்கு போதும், என் மச்சானை பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி நம்ம ஜிமினா அழுதுட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டில் உள்ள ஹோல் மெமரியும் மொத்தமாக ரீகப் ஆகி அவ்வளோத்தையும் திங்க் பண்ணால் டே இங்கேருந்து அதற்குன்றைக்கு போய் அவரோட ஸ்டடியை ஃபுல்லாக என் பண்ணிவிட்டு ஜேகப்போட ஹயாங் ஆரமோட கம்பெனிலேயும் அவருக்கு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த ஹோல் மூமெண்ட்டும் அப்படியே ரீகப் ஆகி நம்மகிட்டே அப்படியே டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சோஃபாவில் போய் அமைதியாக ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்மகிட்டே மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நேராக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ரூமுக்கு வெளியே ஜிமினா டோரை நாக் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு. இந்த மாதிரி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும், இல்லைடா நீ இன்னும் வெளியே வரலையே, அதான் உன்னை எழுப்பலான்னு வந்தேன், என்னாச்சு ஜெமீன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நீ 4 o'clock போல் இந்த ஹவுஸில் இருக்க சொல்ல எல்லாருக்குமே சேர்ந்து ஃபுட்டெல்லாம் நீ தானே ப்ரிப்பேர் பண்ணுவ, நம்ம சேர்ந்து தானே பண்ணுவோம், அதான் நீ இப்போ இங்கே வந்துட்டல, நீ மாதிரி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவியா இல்லையான்னு கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா அதை எப்படி நான் பண்ணாமல் இருப்பேன், நான் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம்ல, இந்த ஹவுஸில் இனி எல்லா டேயுமே டேயோட டேயாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து நேராக கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. முதல்ல நம்ம டேட்டை ஃபைட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணவர், இப்போ டேயை ரொம்ப இயர்ஸ் கழிச்சு பார்க்குற ஹாப்பி இல்லை. நம்ம ஜிமினாவே டே சொல்லதுக்கு முன்னாடி அவ்வளோ வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருந்தா ஜிமினோட ஐஸில் டீரி வருது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அப்படியே கொஞ்சம் ஃபீல் ஆகி, டே மச்சான் இந்த அளவுக்கு பெயினில் துடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலடா, என்ன நீ அந்தளவுக்கு மிஸ் பண்ணியாடா, பற்றியா வெஜிடபிள்ஸ் கட் பண்ண உன்னோட ஐஸ்லேருந்து எவ்வளோ டீரி வருது, லூசு டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, டே எவ்வளோ ஃபீல் பண்ணி உன்னை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே ஜிமினாவோட டீரியை வெயிட் பண்ணால் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஒன்று எனக்கு ஐஸில் டீரி வரலடா, அதான்டா சொல்கிறேன், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போன மூமெண்ட்டை திங்க் பண்ணி நீ பயங்கர எமோஷ்னலில் என்னை மிஸ் பண்ணி க்ரை பண்ணி அழுறடா, போடா லூசுட்டே திரும்ப ஏன்டா அதே சொல்கிறா, அப்படிலாம் நான் ஒன்றும் க்ரை பண்ணி அழடா, அப்போ நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா ஜிமினா, டே மச்சான் ஏன்டா அப்படி என்னை பாடாப்படுத்துகிற, பரவாது இல்லைனுங்கிறியே, டே என்னடா நல்லா பாருடா, என்னத்தை பார்க்கணும், நான் என்ன கட் பண்ணிகிட்ருக்கேன்டா, அதான்டா எனக்கு ஐஸில் டீரி கொட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேக்கி பயங்கரமாக சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரித்தா இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நம்ம ஜொங்கு கீழே வந்து ஹாலில் நின்று வீமன் 2 பேரும் பழையபடி ப்ளே பண்ணி விளாண்டபடி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே இக்னோர் பண்ணபடி நேராக ரூமுக்கும் போகிறாரு. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி 8 o'clock ஆகுது. எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்புனா ஹாரி அப்படியே நம்ம டேக்கிட்ட வந்துட்டு நம்மளும் கம்பெனிக்கு போகணும்ல, நீனும் ரெடி ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ வந்துடுதுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜிம்மி நீனும் ரெடி ஆகலை வந்து ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமன் 2 பேருமே அவங்கவுங்க விட்டுருக்கும் போகிறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகி கம்பெனிக்கு ரெடி ஆகி அப்படி கீழே வராங்க. அந்த மாதிரி கீழே வந்தான் ஜோனா ஜொங்குக்கு பக்கத்தில் தான் நிற்கிறா. அந்த மாதிரி நின்னோம். டே கீழே இறங்கி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டேக்கிட்டே ஜோனா ரன் பண்ணபடி ஓடி வர மூமெண்ட்டை அங்கே ஃபுட் சாப்பிட உட்காந்துருக்க நம்ம ஜொங்குக் ஜோனா வீட்டே நோட் பண்ணாட்டே வேகமாக வந்து ஜோனாவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குறாரு. என்னாச்சு என் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் இன்றைக்கி உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை உங்கள் கூடயே வச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜோனா டேட்டா பேசவும் இதை கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவ்வளோ இயர்ஸ் ஒரு சிங்கிள் டேடாக நம்ம ஜோனாவை வளர்த்துட்டு இருந்தது ஜங்குக்காக தான் இருக்கும். டே இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் டேயை பார்த்த அடுத்த செகண்ட்லேருந்து டே கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஜோனாவுக்கு. ஏன்னா நம்ம ஒரு மதர் ஒரு பேபி
மதருக்கும் பேபிக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் எவ்வளோ பிரித்து வச்சாலும் அவங்க 2 பேரும் பக்கத்தில் வர அந்த க்ளோசிங் மூமெண்ட்டுக்கு மேக்னெட் மாதிரி ஒட்டுற அந்த ஃபீல் ஜங்குக் பார்க்க சொல்ல அவருக்கு லைட்டாக பொசசிவர் ஆகுது. இவ்வளோ இயர்ஸ் ஜோனாவை நம்ம கேராக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவன் இப்போ தான் வந்த உடனே ஜோனா இவ்வளோ அட்டாச்சடாக டேக்கிட்ட இப்படி க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக் சில பொங்குறாரு. இந்த மாதிரி பொங்குனா நம்ம ஜிமின் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு பேபியை கூட விட்டு வைக்க மாட்டான் நம்மளுக்கு, என்னம்மா சில பொங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டே அங்கே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னங்கிற மாதிரி கேட்டான். ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஜங்குக் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காந்து சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக் பக்கத்தில் இருக்க சீட்டில் நம்ம நம்ம ஜோனாவை தைசல் வச்சபடி உட்காரலான்ங்கிற மாதிரி கிட்ட வேண்டாம். டக்குன்னு தீயா ஜங்குக் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காரவும் இதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி அப்படியே ஜோனாவை ஜிமின் பேபி நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜோனா அங்கிள் கிட்டவா அங்கிள் உனக்கு இன்னைக்கு ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜோனா அப்படியே ஜிமினாக்கிட்டே ரொம்ப அட்டாச்மெண்ட், வீமின் கிட்ட அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஜோனாவுக்கு. டக்குன்னு ஜிமினா கிட்ட போயிருதா இந்த மாதிரி போனால் நம்ம ஜோனாவுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். நம்ம தான் எல்லாருக்குமே ஃபுட்டை சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜங்குக்கோட பிளேட்லேயும் எடுத்து வைக்க போனால் அந்த பிளேட்டை அப்படியே நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் இட ஜங்குக்கூட மாம் நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற, அவன் ஃபுட்டை சர்வ் பண்ணிகிட்ருக்காமல ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுட்டை எடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இதை யார் சமைச்சா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்குறாரு. பார்க்குறத பார்த்துட்டு கேட்குறது வேற இப்படி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன் என்னாச்சு, ஏதாவது உங்களுக்கு ஃபுட்டு பிடிக்கலையே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இன்றைக்கி கிச்சனில் ஃபுட்டை சமைச்சது யார் அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். இதை பார்த்துட்டு நம்ம ஜிமினாவும் அப்படியே நம்ம நான் தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்ல வந்தேன். ஹயாங் நான் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. நீ தான் ப்ரிப்பேர் பண்ணியா? ஆமாம் ஹயாங், நான் தான் இன்றைக்கி மார்னிங்கே எழுந்துட்டே இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காமல அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபுட்டை நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னேன்.